ரொம்ப பிரோஜனமா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஆசான் எல்லா முறைகளையும் சொல்லி கொடுத்தாரு. அந்த 3 நாட்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த விஷயங்கள்ல. ஆனால் அவங்க தன்மையாக சொல்லி கொடுத்தாங்க. நான் இதுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருமானத்தை கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளாக இதை முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். பண்ண முடியல, எல்லாமே தள்ளி போயிருந்துச்சு. அப்புறம் தான் நான் ஃபேஸ்புக் முகநூல் மூலமா பார்த்து நீ கேட்டு இங்கே அறிமுகப்படுத்தி வந்தேன். அப்போது வந்து கொஞ்சம் ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து. ஏன்னா வந்து வருமா கலை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரை கம்பம் தேனியில் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது மறந்து போயிடுச்சு. சரி, நம்மளுக்கு இப்போ இங்கே வந்ததுலேருந்து நம்மளுக்கு இது கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அனுபவம் கிடைச்சிது. ஆசான் எல்லா முறைகளையும் சொல்லி கொடுத்தாரு. அதாவது இது ஆங்கில மருத்துவத்தை விட வந்துட்டு நமக்கு சித்த மருத்துவம், இந்த மருத்துவம், அந்த வருமக்கலை இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். நான் நம்மளுடைய வீட்டுகள்லேயும் தேவை இருக்கும். மக்கள்கிட்ட போய் இது வெளியில் சேர்ந்ததுன்னா ஒரு சேவையாக போய் சேரும் இது. ஏன்னா இது வந்து மருத்துவம் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து காசாக சம்பாதிக்கணும், காசாக பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து பண்ணலை இந்த விஷயங்களை. அதனால் இது வந்து மக்களுக்கு இது போய் சேரணும், நம்ம ஒரு சேவையாக செய்யணும். ஆசான் ரொம்ப எளிமையான முறையில் அந்த அருமையாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 3 நாட்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த விஷயங்களில். ஆனால் அவங்க தன்மையாக சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த நேரத்தையும் அவரை பொன்னான நேரத்தை எடுத்து இந்த 3 நாட்களும் வந்து பொக்கிஷமாக கொடுத்தாங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றி. அதேமாரி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மாரி எல்லாரும் அருமையாக பழகினாங்க. ஒன்றும் வெளியாட்கள் மாரி இல்லை. வீட்டில் உள்ள உணவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுகள் கொடுத்தாங்க. ரொம்ப மன திருப்தியாகவும் இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி.